தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதாவது விசுவாவசு வருடம் புரட்டாசி மாசம் 15ஆம் தேதி புதன்கிழமை கன்னியா லக்கணம் நவமி திதியில இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது பிறகுது. மாதம் பிறக்கும் முதல் நாளே பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை, 2ஆம் தேதி சரஸ்வதி பூஜை. இந்த மாசம் அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது வருது. அதனால நேயர்கள் எல்லாருக்கும் முதல்ல தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படிங்கறத நாம சொல்லிக்கிறோம். இந்த தலைப்பிலேயே பாத்தீங்கன்னா சனி மங்கள யோகம் அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நாங்க குருமங்கள யோகம் கேள்விப்பட்டிருக்கோம், ஜோசியத்துல சனி மங்கள யோகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஜோசியரை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஜோதிடத்தை தீவிரமா ஆராய்ச்சி செஞ்சா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது புனிதமான பார்வை, சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது வஜ்ர பார்வை. இந்த மாசம் அதாவது அக்டோபர் மாசம் 15ஆம் தேதி, அதாவது ஐப்பசிக்கு 1ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆகி மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு போறாரு. அங்க இருந்துட்டு 9ஆம் பார்வையா மீனத்துல இருக்கிற சனியை பாக்குறார். அப்ப சனி புனிதம் அடைகிறார் குரு பார்வைப்பட்டு. அப்ப சனி மங்களம் அடைகிறார். அதுதான் சனி மங்கள யோகம். சனியால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பார்க்க புனிதப்பட்ட சனி அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்க போறார் அப்படின்னு தான் நாம சொல்றோம். அது என்ன உங்களோட ராசிக்கு எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னிராசியில இருக்காரு, 18ஆம் தேதி துலா ராசிக்கு போறாரு. செவ்வாய் துலா ராசியில இருக்காரு, 27ஆம் தேதி விருச்சிகத்துக்கு போறாரு. புதன் மாசம் முழுக்க துலா ராசியில இருக்க போறாரு. சுக்கிர சிம்மத்துல இருக்காரு, 10ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் நீசமா வர்றாரு. குரு பகவான் மிதுனத்துல இருக்கார், 18 கடகத்துக்கு அதிசார பயிற்சி. சனி பகவான் மீன ராசியிலையும், விஷப்பாம்பு ராகு கும்பத்திலையும், விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்திலே இருக்காங்க. இந்த கிரக மாற்றங்கள், பார்வை, பலாபலன்கள் உங்களுக்கு என்னத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்த்துருவோம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப வறட்சி. இதுவரைக்கும் விருச்சிகத்தோட நிலைமை அப்படிங்கிறது அதுதான். காசே பொருளல, 10 பைசா கூட இருக்க மாட்டேங்குது. நம்ம சாதாரணமா அப்படி ரோட்ல நடந்து போனோம்னா அடுத்தவங்களை பார்த்தா பொறாமையா இருக்கும். என்னடா இவ்வளவு பெரிய வீடு கட்டுறாங்க, எங்க பார்த்தாலும் பில்டிங் வேலை நடக்குது, புது புது வண்டி வாங்குறாங்க, பெரிய பெரிய கார் போகுது, நம்மளாலாம் ஒரு செங்கல் கூட வாங்க முடியாது போல இருக்க, செலவுக்கே நமக்கு காசு இல்லையே, இவங்களுக்கு மட்டும் காசு எப்படி கிடைக்குது, இப்படியெல்லாம் ஒரு எண்ண ஓட்டத்தோட தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு கட்டடத்தை பார்த்தாலே அவன் சம்பாரிச்சு ஊடு கட்டிட்டு இருக்கான், நம்ம இன்னும் செலவுக்கு காசு இல்லைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இத்தனையும் நம்மளும் தான் வேலைக்கு போறோம், நல்லபடியா தான் இருக்கோம், ஆனா காசு பத்த மாட்டேங்குது, என்னதான் பண்றது, ஏதுதான் பண்றது, இப்படியே நம்ம வாழ்க்கை ஓடி விடுமா, நம்மளாலாம் சொந்தமா ஒரு வீடு கட்ட முடியாதா, சொந்தமா ஒரு வண்டி வாகனம் வாங்கி போக முடியாதா, இப்படியே வாழ்க்கை ஓடிடுமா, மிச்சம் மீதி என்கிட்ட செலவு போக இவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒரு 10 ரூபாய் எடுத்து வைக்க முடியலையே, இப்படிங்கிற ஒரு நிலைமை அப்படிங்கறதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா என்ன காரணம்? ஒன்னும் காரணம் இல்ல. அஷ்டமத்துல குரு, பணம் இல்ல, காசு இல்ல, கஷ்டம், பஞ்சம், வறுமை, இது எல்லாத்துக்குமே ஒரே காரணம் அஷ்டமத்துல மாட்டின குரு அப்படிங்கிறவர் தான். உங்களோட ராசிக்கு 8வது வீட்டுல போய் குரு மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுத்திட்டார். இனிமே அந்த கவலை இருக்காது, கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த மாசத்துல அதிசார குரு பயிற்சி. குரு பகவான் 8வது இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போறார். அக்டோபர் 18 ஐப்பசிக்கு 1. கிட்டத்தட்ட ஒரு 8 மாச காலமா இதை தான் நீங்க காத்துக்கிட்டு கிடந்தீங்க. எப்படா இந்த நாள் வரும், படாத பாடுபடுதே. அது மாதிரி 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்துல சனி இருக்காரு, ஆனா வக்கரமாகி போயிட்டாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் ஒன்றும் இல்ல, சொத்து கிடக்கு, அதெல்லாம் கேஸு கிடக்கு, பங்காளிங்களுக்குள்ள அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை, இல்லாதவங்க கூட நிம்மதியா இருக்கான். ஒரு சொத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு கோர்ட்டு கேஸு, தாசில்தாரை பாக்குறேன், விஓவை பாக்குறேன், சர்வேயரை பாக்குறேன், அளக்கிறதுக்கு ஆள் பிடிக்கிறேன், கல்லு போடுறேன், கருமாதி எடுக்கிறேன், ஏகப்பட்ட தொந்தரவு. இதுக்கு ஒண்ணுமே இல்லாமே பிறந்திருக்கலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த நிலைமையும் இதுக்கு மேல இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு குரு பகவான் போய் கடகராசியில உச்சமடைகிறாரு. சாதாரணமா போல உச்சம். 9ல குருடா அப்படிமா, அவனுக்கு என்னடா 9ல குருடா, ஓடினவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அகப்பட்டவனுக்கு அட்டமத்துல சனி, ஓடுனவனுக்கு 9ல குரு அப்படிம்பாங்கல்ல. அதாவது 9ல குரு இருந்தா நம்ம எதுலயுமே அகப்பட மாட்டோமா, ஓடி போயிடுவோமா. அப்படி ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா. அந்த 9ஆம் இடத்துல குரு வரார். 9ங்கிறது பாக்கியஸ்தானம். அதிசாரமா குரு அங்க உச்சமடைகிறார் அப்படிங்கறதால
அந்த கெட்டுப்போன ஆதிபந்தங்கள் எல்லாமே இனிமே சிறப்பா இருக்க போகுது. குறிப்பா தந்தைக்கும் மகனுக்குமான பிரச்சனை அப்படிங்கிறது இதுக்கு மேல இருக்காது. ஏதோ ஒரு காதல் திருமணம் பண்ணிருக்கலாம், இல்ல பெத்தவங்களுக்கு பிடிக்காத ஒரு உறவு முறையில திருமணம் செஞ்சிருக்கலாம், இல்ல ஒரு அப்பம்மா உள்ள சின்ன சின்ன வருத்தங்கள், சண்டை, சச்சரவு இது மாதிரி இருந்திருக்கலாம். அந்த நிலைமை எதுவுமே இதுக்கு மேல இருக்காது. நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு இருக்குமிடம் சிறப்பா இருக்கு. உங்களுக்கு பாக்குற இடம் அதை விட சிறப்பா இருக்கு. குரு எங்க பாக்குறாரு? உங்களோட சொந்த ராசியவே பாக்குறாரு. அப்ப குரு ராசியை பார்த்துட்டாரு அப்படின்னா அந்த புனித பார்வை சகல தோஷங்களையும் நீக்கும். உங்களோட ராசிக்கு 4வது வீட்டுல ராகு இருந்துகிட்டு படாத பாடுபடுத்துறாரு. அர்த்தாஷ்டம ராகு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா வழி சொந்தங்களால பிரச்சனை, அம்மாவால ஏகப்பட்ட தொந்தரவு, இப்படி இருந்தவங்க எல்லாருக்கும் அந்த ராகு தோஷம்ங்கிறது குருவோட பார்வை ராசியில விழுவுறதால நீங்கி பரிசுத்தமான ஒரு அமைப்பு அப்படிங்கறத கொடுக்குது. அது மாதிரி உங்களுக்கு ராசிக்கு குரு பார்வை இருக்கு அப்படின்னாலே மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும். ஒரு எதிர்மறை ஆற்றல், படுத்துதான் தூக்கமே வராது, மீறி தூங்கினா கெட்ட கனவு, திடுக்குன்னு எழுந்திரிச்சு உக்காந்துக்குவோம். இந்த மாதிரி நிலைமெல்லாம் இதுக்கு மேல இருக்காது. நிம்மதியா போய் தூங்கலாம். எந்த விதமான கஷ்ட நஷ்டம் அப்படிங்கிறதுக்கும் இதுக்கு மேல வேலை இல்லை. அதோட ராசிக்கு 3வது வீட்டை குரு பாக்குறார். அண்ணன் தம்பிகளால வந்த பிரச்சனை எல்லாம் இதுக்கு மேல சரியாயிடும். பங்காளிகள் வகையில ஒரு கோர்ட்டு கேஸ் நலஞ்சிருந்திருக்கலாம், வம்பு வழக்கு, ஏதாவது ஒன்று சிவில் வழக்கு, நிலப்பிரச்சனை, பூர்வீக சொத்துல பிரச்சனை, இப்படி இருந்த அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்று சேர்ந்து இதுக்கு மேல குலதெய்வ கோவிலுக்கு பங்காளிகள் சகிதமா போய் வணங்கக்கூடிய அளவுக்கு ஒத்துமை அப்படிங்கிறது இருக்கும். கவலைப்பட தேவையே இல்லை. அதோட கண் பிரச்சனை இருந்திருக்கும் சில பேருக்கு. கண் பார்வை மங்களா தெரியுது, கண்ணாடி போடணுங்கிறாங்க, கண்ணுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. இப்படி இருந்தவங்க எல்லாத்துக்குமே அந்த கண் பிரச்சனை அப்படிங்கிறது இதுக்கு மேல சரியாயிடும். கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட முக்கியமான விஷயம், ராசிக்கு 5வது வீட்டை குரு பாக்குறாரு. 5ல யாரு இருக்கா? சனி பகவான் இருக்காரு. அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி இருந்துகிட்டு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்திருப்பாரு, பிள்ளைகளால பிரச்சனையை கொடுத்திருப்பாரு. நம்ம பெத்த பிள்ளைங்க ஒரு இடத்துல காலேஜ் சேர்த்துட்டு வரும், காலேஜ் பிடிக்கலன்ட்டு ஓடியாந்துரும், காசை நாம திருப்பி கட்டணும், பெரிய பிரச்சனை. அது மாதிரி ஒழுங்கா படிக்காது, வேலைக்கு போகாது, ஊர் சுத்துது, சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்குது, அங்கங்க போய் ஊர்வம்பு வளர்த்துட்டு வருது, இப்படி எல்லாம் பிள்ளைகளை நினைச்சு கவலைப்பட்டவங்க, பிள்ளையே இல்லைன்னு ஏங்கினவங்க, இவங்க எல்லாத்துக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிற சனியை குரு பார்க்க புனிதப்படுறதால சனி மங்கள யோகம் அடைகிறார். அப்ப புனிதமாயிடுறார் சனி. அப்ப இதுக்கு மேல உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தை மட்டும் கொடுப்பாரு. இதுக்கு முன்ன பூர்வ பாவங்களையும் கணக்கு போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. ஏன்னா சனி நீதிகாரகன். பாவம் செஞ்சா பாவத்துக்கு உண்டான தண்டனை, நல்லது செஞ்சிருக்க புண்ணியம் செஞ்சிருக்கனா அதுக்கு உண்டான வெகுமதி. இவ்வளவு நாள் சனி 5ஆம் இடத்துல இருந்துட்டு தண்டனைகளை கொடுத்தாரு. இதுக்கு மேல வெகுமதி அப்படிங்கறத கொடுப்பார். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி மாச தொடக்கத்துல சிம்மத்துல சுக்கிரன் இருக்கார். 7க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் தொழில்ல இருக்காருங்கிறது நல்ல ஒரு விஷயம்தான். அதே மாதிரி 10ஆம் தேதிக்கு மேல லாப வீட்டுக்கு வரார், நீசம் அடைகிறார். அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. விரையாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கார். விரையா இருந்தாலும் அதுக்கு தக்கன வரவு அப்படிங்கிறது வந்துடும். கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களோட ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்துல இருக்கார். ராசிக்கும் 6க்கும் அதிபதி. அப்ப 6க்கு அதிபதி 12க்கு வராருங்கிறது விபரீத ராஜயோகம் தான். 12ல இருக்கார் அப்படிங்கறதால செலவு கொடுத்தாலும் சுப செலவாதான் கொடுப்பார். இந்த மாசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தீபாவளி வருது, அப்புறம் ஆடை வாங்கணும், பட்டாசு வாங்கணும், புத்தாடை வாங்கணும், இது மாதிரி சுப செலவுகள் சாதாரணமா வந்துட்டு போகும். அது உங்களுக்கு நல்லதுதான். மாச கடைசியில ராசிநாதன் உங்களோட ராசிக்கே வந்து ஆட்சி பெற்று உட்கார போறார். 27ஆம் தேதி செவ்வாய் உங்களோட சொந்த ராசிக்கே வருவாரு. அதன் பிறகு இன்னும் சிறப்பா இருக்கும். அற்புதமான ஒரு மாசம். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஏழைபாளைகளுக்கு உங்களால முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.